ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் ஏதோ நம்பர்ஸ்லாம் இருக்கும், ஏதோ ஈக்விட்டிம்பாங்க, அசட்டும்பாங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது, அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே மொத்தம் 3 விஷயம் இருக்குது. 3 விஷயம். ஒன்று இது பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இது மூணும் முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாலே இது ரொம்ப முக்கியம். இதான் மூணும். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னா, ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னா, இந்த கம்பெனியில் என்ன இருக்குது, அவன் கம்பெனியோட அசட் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, ஓனர்ஸ் ஈக்விட்டி என்ன, இங்கெல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சொல்கிறது தான் அதாவது பேலன்ஸ் ஷீட்டு. பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, குட்ஸோ சர்வீஸோ, அது எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ அதுக்கு எக்ஸ்பென்சஸ் போக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்மளோட காசை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன காசு வந்துச்சு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அந்த கேஷை என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இது பேசிக்காக இதான் ஒரு பேசிக்காக இதுதான். அடுத்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அதுக்கிட்ட என்ன இருக்குங்கிறத சொல்லும். அதாவது தான் என்ன சொந்தமாக வச்சுருக்கு, அதாவது அசட்ஸ் எது தனக்கு வச்சுருக்கு அப்படிங்கிறது அசட் சைடு இருக்கும். அதே மாதிரி லைபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கடன் வாங்கியிருக்கு, அந்த கம்பெனி என்னென்னலாம் கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது லைபிலிட்டி சைடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது தான் ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ கொடுத்துருக்க ஃபண்டு, கேபிட்டல், ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் அதில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டை ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டி. இதுதான் ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்போவுமே அசட்டுங்கிறது லயபிலிட்டி ப்ளஸ் ஈக்விட்டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இருக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே பேலன்ஸ் ஆகும். நீங்கள் அதுதான் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் வச்சு சொல்லணும்னா, அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த ஆயில், அதாவது இந்த பெட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் அசட்டில் வரும். அதே லயபிலிட்டிஸ்ன்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த ஒரு பிஸ்னஸை பெருசாகிறதுக்கோ இல்லைன்னா புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் லயபிலிட்டிஸில் வரும். அப்புறம் ஈக்விட்டி, இந்த ஓனர்ஸோட ஃபண்டு, ஓனர்ஸ் எவ்வளோ காசு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி. ஓனர்ஸோட இதெல்லாம் ஈக்விட்டிங்கிறதுல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இருக்கிறதுலேயே எனக்கு கிட்ட சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு மைனஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகிருக்கு ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் டோட்டலாக அது என்ன சொல்ல வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் என்ன, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியடுக்கு இருக்கும். சில நேரம் 1 இயருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லைனா 1 மந்த், இல்லைனா ஒரு 3 மாதம் 4 மாதம், அந்த மாதிரியான குறிப்பிட்ட டைம் பீரியட்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை பார்க்கும்போது டைம் பீரியடு எவ்வளோ நாளைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இன்னும் புரியும்போதே சொல்லணும்னா, இப்போ ஜியோ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஜியோங்கிறது அந்த ரீசார்ஜ் மூலிமா எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான, ரீசார்ஜ் பண்ணி டாப்அப் இன்னும் மற்ற இது மூலமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரெவன்யூ. ஆனால் எக்ஸ்பென்சஸ் எது வரும்னா, அந்த ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணால் அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க, சேலரிஸ், ரெண்ட்டு, இந்த குட்ஸை இது பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, இதெல்லாம் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு, இதுக்கான காஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, இது போக எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்குறப்ப தான் நம்ம ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா இல்லை லாஸில் போயிட்டுருக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுங்கிறதுக்காகவே அது நல்ல கம்பெனி ஆகிடாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கம்பெனியில். இப்போ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் பணம் எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். சில கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் மேக் பண்ணும், ஆனால் அது நல்ல கம்பெனியாக இல்லாமல் இருக்குங்கிறது. அதுக்கு ஒன்று சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி தன்னோட குட்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு, ஆனால் கிரெடிட்டில் விற்கிது, கடனுக்கு விற்கிது. அப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவே இருக்காது. கேஷ் ஃப்ளோவே இல்லைன்னா
அப்புறம் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கம்பெனி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கேஷ் ஃப்ளோங்கிறது இருக்கணும். இதுவே டூ மச் ஆஃப் கேஷ் ஃப்ளோவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோங்கிறது எங்கேருந்து வருதுங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 1 ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, 2 இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, 3 ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா முதல்ல அந்த கம்பெனி தான் குட்ஸை செல் பண்ணுறது மூலயமா எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. உதாரணத்துக்கு இப்போ ஜியோவே எடுத்துப்போமே. ஜியோவில் அவள் வந்து சர்வீஸ், அதாவது இன்டர்நெட்டு, கால்ஸு, சிம்மு இதை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம அதை இருக்கும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். எக்ஸ்பென்சஸ் போக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, நம்பர்ஸ் அதிகமான கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி, கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, சில என்ன சொல்லுவா, ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறப்ப சில மிஷினரி வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லை லேண்டு, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக செலவு பண்ணுற காசு, இல்லை ஏற்கனவே ஒரு மிஷினரி விற்று அதில் வர காசு, இதில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வர காசெல்லாம் இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு கீழே வரும். முக்கியமாக இதை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் மைனஸில் இருக்கிறப்ப இந்த கம்பெனிக்கு நல்லது. ஏன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதுலேருந்து ரிட்டர்ன் வரும், கம்பெனி க்ரோ ஆகும். அந்த ஒரு இதில் வந்து நெகட்டிவில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லது, கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி லாஸ்ட் ஒன். இது என்னென்னா, இப்போது ஷேரு, டிபெஞ்சர்ஸு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுற மூலயமா வர மணி. அதே மாதிரி டிவிடெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பே பண்ணுறப்போ அவுட் கோயிங் கேஷ் வெளில போகுது. இதுலேருந்து சம்மந்தமாக நடக்கிற ஆக்டிவிட்டி, இந்த விஷயம் சம்மந்தமாக நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இல்லையா, இதுதான் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, அதுக்கு கீழே வரும். ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும்னா இந்த 3 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தாகணும். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் லயபிலிட்டிஸை விட அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கான அறிகுறி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கம்பெனி ப்ராஃபிட்டில் போதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட்டில் போச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல கம்பெனிக்கான அறிகுறி. லாஸ்ட்டாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து போதுமான கேஷ் அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது வந்து ஒரு முக்கியமான ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் போய் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்ட்டு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.